ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து எஸ்கவேட்டர் ஆப்ரேட்டர் கோர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து செகண்ட் பார்ட்டு. இதில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பண்ண போகிற இந்த எஸ்கவேட்டர் ஆப்ரேட்டர் கோர்ஸில் தியரி எந்த மாதிரி இருக்கும், ப்ராக்டிக்கல் எந்த மாதிரி இருக்கும், அதில் வந்து நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கணும், எப்படியெல்லாம் அந்த ப்ராக்டிக்கல் வந்து நம்ம செய்யணும், அதை பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து ஒரு ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு வித் டயக்ராமோட வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, வண்டி தலைவர் நிற்கிறாரு பார்த்தீங்களா, எஸ்கவேட்டரு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கரு. நான் இப்போ நிற்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா சாங்கி ஹாஸ்டலில் இருக்கேன். சாங்கி ஏர்போர்ட்டுக்குள்ளே ஒரு ஹாஸ்டலில் வந்து நான் இருக்கேன். அதனால் வீடியோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃப்ளைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு ஒன்று டேக் ஆஃப் ஆகுது, ஒன்று வந்து இறங்குது. அதனால் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வந்து பொறுமையாக பாருங்கள். ஏன்னா இதில் வந்து நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்த வீடியோவில். ஏன்னா என்னால் இதை வந்து பர்சனலாக அவாய்ட் பண்ண முடியல. ஏன்னா காற்று வேறு ரொம்ப அடிக்குது இந்த பிளேஸில். இது வந்து ரன்வே பக்கத்தில் நான் இருக்கிறதுனால ரொம்ப வந்து சவுண்டாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து எஸ்கவேட்டர் ஆப்ரேட்டர் பார்ட் 2 வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 3 வந்து பவர் கிரேட் கோர்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நான் வந்து பார்ட் 2 சொன்னேன் இல்லையா, இதில் வந்து நம்ம வந்து எவ்வளோ மார்க் எடுக்கணும், என்ன மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிக்கல் செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பண்ண போகிற இந்த எஸ்கவேட்டர் ஆப்ரேட்டர் கோர்ஸுக்கு நமக்கு எந்த அளவுக்கு பொறுமை தேவை அப்படின்னா, நம்ம வந்து இந்த கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் வந்து சைலண்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் நினச்சதை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகணும் முதல்ல. ஏன்னா நீங்கள் வாங்குற இந்த உங்களுடைய பேசிக் சேலரிக்கு நீங்கள் பண்ண முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். நம்ம வந்து அதுக்கான ஐடியாவும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஏன்னா இப்போ இருக்க நம்ம வந்து ஒர்க்கராக இருக்கோம். நமக்கு வந்து பேசிக் சேலரி வந்து 20 வெள்ளி தான் தர்றாங்க. அதை வச்சு என்னால் வீட்டுக்கும் அனுப்ப முடியாது அப்படிங்கிறவங்களும் சுச்சுவேஷனும் இருக்குது. இருந்தாலும் நீங்களும் பண்ணலாம். இந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். என்ன கொஞ்சம் பொறுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆனால் தாராளமாக நீங்களும் பண்ணலாம். யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். எப்படிலாம் பண்ணணும், என்னென்னலாம் நம்ம வந்து ஐடியா வந்து இப்போ இந்த எஸ்கவேட்டர் கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. எனக்கு வந்து 20 வெள்ளி தான் ப்ரோ பேசிக்கு. என்னோடய பேசிக் சேலரி வந்து கம்மியாக இருக்குது. இந்த கோர்ஸை நான் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் நான் வந்தப்பையும் என்னோடய பேசிக் பார்த்தீங்க அப்படின்னா 20 வெள்ளி தான். ஓடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு 3.5 அந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து எப்போயுமே 7 மணி வேலை தான். அதுக்கு மேலே ஓட்டியே கிடையாது. சண்டே எப்போயாவது பார்த்தோம் அப்படின்னா டபுள் கிடைக்கும். இதை வச்சு தான் நான் அந்த கோர்ஸ் பண்ணேன். எனக்கு ஒரு சில பேர் நிறைய ஹெல்ப்பும் பண்ணாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதி அமௌண்ட் அவங்க கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. இருந்தாலும் நீங்களே இந்த கோர்ஸ் வந்து ஈஸியாக பண்ணலாம். இப்போ வந்து இந்த கோர்ஸ் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. உங்கள் வீட்டில் வந்து சுச்சுவேஷன் சொல்லி புரிய வைக்கணும். ஏன்னா எனக்கு இந்த சுச்சுவேஷன் புரியுது. நம்ம எப்போ மாதம் சேலரி நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனாலும் அடுத்ததே நம்ம வீட்டில் வந்து யாருக்கு கொடுக்கலாம், எந்த கடனை கொடுக்கலாம் அப்படின்னு தான் தோணும். இருந்தாலும் ஒரு 3 மாதத்துக்கு அந்த செலவுகளை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் அந்த கடனை வந்து நீங்கள் சீக்கிரமாகவே கொடுத்துடலாம். இப்போ கொடுக்குறத விட இன்னும் சீக்கிரமாக அந்த கடனை வந்து கொடுத்துடலாம். இந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லி புரிய வைங்க. இந்த கோர்ஸ் நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக வந்து சம்பளம் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், இது ஒர்த்தான ஒரு கோர்ஸ் தான். அது கண்டிப்பாக உங்களுடைய சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய ஒர்க் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஏன்னா ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஒர்க்கராகவே அவங்களோட லைஃப் வந்து சிங்கப்பூரில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. என்னால் கண்டிப்பாக அப்படி இருக்கவே முடியாது. நான் வந்த ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கவேட்டர் ஆப்ரேட்டர் லைசன்ஸ் எடுத்துட்டேன். எல்லோரும் எப்படின்னு கேட்டு எல்லாம் ஷாக் ஆகுற மாதிரி பார்க்குறாங்க. நம்மளுக்கு என்ன வருமோ அதுதான் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஊர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்து என்னால் ஒர்க்கராக இல்லை, அது வண்டி ஓட்டுறதை பார்த்துட்டு நம்மளால் இருக்கவே முடியாது சத்தியமாக. அந்த ஒரு காரணத்துக்காண்டியே நான் வந்து இந்த கோர்ஸ் பண்ணேங்க. சீக்கிரமே முடிஞ்சு என்னுடைய முயற்சிகள் வந்து அந்தளவுக்கு இருந்தது. அதே மாதிரி சீக்கிரமாக கோர்ஸ் முடிஞ்சு
எனக்கு அந்த கம்பெனி வந்து செட் ஆகலை. மீன்ஸ் அந்த பழைய கம்பெனியில் வந்து என்னால் இருக்க முடியல. அதனால் நான் வந்து வேறு கம்பெனிக்கு வந்துட்டேன். இப்போ பரவாயில்ல, ஓரளவு நல்லா தான் போயிட்டுருக்கு இந்த கோர்ஸ். இப்போ நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணமே நான் அந்த கோர்ஸ் பண்ணதுக்கான ஒரு பெனிஃபிட்டு தான் நான் இந்த இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. இந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையானது ஒரு 2 மாத சம்பளம் தான். அதை நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஒரு சில பேருக்கு 2 மாதம் சேலரியாக இருக்கும், ஒரு சில பேருக்கு 3 மாதம் சேலரியாக இருக்கும். இதை நீங்கள் மட்டும் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து எப்படியாவது மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கோர்ஸ் பண்ண முடியும். அதுக்கு நான் கேரண்டி. ஓகேவா? இப்போது இந்த வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாரெல்லாம் உங்களுடைய லைஃப்பை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களுடைய கெரியர் வந்து கொண்டு போகணும், சிங்கப்பூரில் அடுத்தடுத்து என்னோடய கெரியர் வந்து நான் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும், என்னோடய ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். மற்ற யாரும் நமக்கு சப்ஸ்கிரைபரே தேவையில்லை. உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கும் என்னோட சேர்ந்து வந்து உங்களுடைய ஜேர்னி வந்து தொடர்ந்து ஒரு வேவில் போகிறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். மற்றபடிலாம் வேணாம். ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் பார்த்துருவோம். ப்ராக்டிக்கலில் எனக்கு வந்த மாடலோட டயக்ராம் தான் இது. ப்ராக்டிக்கலில் எஸ்கவேஷனோட டயக்ராம் இது. எனக்கு வந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா எல் ஷேப்பில் கட் பண்ணி ஒரு சைடு வந்து ஸ்லோப் அடிக்கணும். இந்த குழியோட ஆழம்னு பார்த்திங்க அப்படின்னா 1 மீட்ரு. ஒன் சைடு மட்டும் வந்து நம்ம வந்து 1.5 வச்சு நம்ம வந்து ஸ்லோப் அடிக்கணும். அந்த ஸ்லோப்போட லென்த் வந்து 1.5 அந்தளவுக்கு வந்து ஸ்லோப்பாக இருக்கணும். இதுக்கு நமக்கு கொடுக்குற டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 55 மினிட்ஸ் கொடுப்பாங்க. 5 நிமிஷம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரிஞ்சோட பவுண்ட்ரி, அதாவது அந்த டிராயிங்கில் இருக்க மாதிரி மார்க் பண்ணுறதுக்கு 5 நிமிஷமும், எஸ்கவேஷன் பண்ணிவிட்டு பேக் ஃபில் பண்ணி லெவல் அடிக்கிற வரைக்கும் 50 நிமிஷம். மொத்தமாக 55 நிமிஷம் வந்து இந்த எஸ்கவேஷனுக்கு மட்டும் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம முடிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்லோப் கிளைம்பிங் அண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் லோடு. இந்த டயக்ராமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்லோப்பில் வந்து மேலே ஏறிட்டு அப்புறம் வந்து நீங்கள் லிஃப்டிங் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரு டன்னு கல், அதை வந்து லிஃப்டிங் பண்ணி வைக்கணும். லிஃப்டிங் பண்ணும்போது நம்ம வந்து வண்டியை மூவ் பண்ணுறதுக்கு அலோடு கிடையாது. நின்ன இடத்துலேருந்து அந்த கல்லை தூக்கி வச்சுட்டு திருப்பி அதே பொசிஷனுக்கு திரும்ப வைக்கணும். இந்த 2 ஆக்டிவிட்டிக்கும் சேர்த்து கொடுக்குற டைம் பார்த்திங்க அப்படின்னா 20 மினிட்ஸு. 20 நிமிஷத்தில் இதை வந்து நம்ம முடிக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் வந்து ட்ராவலிங் அண்ட் பார்க்கிங். இப்போ எஸ்கவேட்டர் நிற்கிற பொசிஷன்லேருந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு திரும்ப ரிவேஸ்லேயே வந்து அதே பொசிஷனில் நிப்பாட்டணும். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 5 நிமிஷம். இது எல்லாத்துக்கும் முன்னாடி ப்ரீ ஒர்க் ஆப்ரேஷன், அதுக்கு 10 நிமிஷம். மொத்தமாக இந்த ப்ராக்டிக்கலுக்கு 1.5 மணி நேரம் வந்து கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து எல்லாத்தையும் முடிக்கணும். அடுத்தது தியரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். தியரியில் பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதில் வந்து 20 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும். எம்சிக்யூன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் 20 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும். 5 லோட் சாட் கொஸ்டின் இருக்கும். கால்குலேட்டர் அவங்களே கொடுத்துருவாங்க. எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு அது கிளாஸில் சொல்லி கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 1 ஹவர் வந்து டைம் கொடுப்பாங்க. நம்ம அதுக்குள்ளேயே முடிக்கலாம், இல்லை 1 ஹவர் டைம் எடுத்தும் பண்ணலாம். சீக்கிரம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சீக்கிரம் போயிட்டு ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் முழு மனசோட நம்புகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷனை உங்களுடைய லைஃப்பில் டைரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அடுத்த பார்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எஸ்பி பவர் கிரேட் கோர்ஸ் வந்து அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது அதுக்கு தனியாக ஒரு பார்ட் போகும். ஏன்னா இதுவே ரொம்ப பெரிய வீடியோவாக போயிட்டுருக்கு. எல்லாமே நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு 4 பார்ட்டுமே பத்தாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுலேயே நான் வந்து சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் என்னென்னவோ இருக்குது. ஆனால் நம்ம வந்து இங்கே இருந்து நம்ம பார்க்கையில் நமக்கு ஏதோ ரொம்ப பெருசாக தெரியும். அது நடக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்ச மாதிரி தெரியும். ஏன்னா நம்மளாம் அந்த கோர்ஸ் போய் பண்ணோம், இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் கவலையே பட தேவையில்ல. உங்களுக்கு இந்த கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் போய் பண்ணுங்கள். யார்ட்டையும் ஒப்பீனியன்லாம் கேட்க தேவையில்ல. உங்களுடைய முடிவு தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். மற்றவங்களோட ஒப்பீனியன் வந்து சிங்கப்பூரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாருமே வந்து உங்களை கொஞ்சம் கீழே வச்சுருக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் எவன்டையுமே வந்து கேட்க தேவையில்ல. உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அதை செய்யுங்க. உங்களுடைய லைஃப்பை நீங்கள் பார்த்துக்குங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நம்முடைய சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.
அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நம்ம வந்து சந்திப்போம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டுக்கு இந்த வேலை தெரியும் ப்ரோ, ஆனால் வந்து அவன் வேறு வேலை, அவனுக்கு ஏதோ சம்மந்தம் இல்லாத வேலையை பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோக்களும் நம்ம சேனலில் வரும். அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சிங்கப்பூரில் உங்களுடைய சேலரியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு, உங்களுடைய சம்பளத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணி வாழுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.